இந்த இளநரை வருவதற்கான காரணம் என்ன? முடி அதிகமா கொட்டுது அப்படின்னு லேடிஸா இருக்கட்டும் இல்ல ஜென்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த முடி உதிர்தல், இளநரை, இதுக்கும் கிரகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதை சரி செஞ்சா இந்த முடியை காப்பாற்றலாம்? உதாரணமா ஒரு பெண்ணுடைய கருமுட்டை வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சந்ததி விருத்தி தரக்கூடியது. இது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாதுக்களினுடைய இறுதி நிலை தான் கருமுட்டை வளருதல். ஒருத்தருடைய தலைமுடியை வைத்து அவருடைய மனதின் ஆரோக்கியத்தை முடிவு செஞ்சிடலாம். மனம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ரொம்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்றது அதுல அவ்வளவுதான். தலைமுடியில இதுதான் உண்மை. இதைதான் நம்ம என்ன பண்றோம்னா வகுப்புகளாக இதை போட்டு இந்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுதான் அவங்க அக்செப்டே பண்ணிக்கிறாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய தவறும் இதுல இருக்கு. அதனாலதான் டிவோர்ஸ் ஆகுது, அதனாலதான் நிறைய டிவோர்ஸ் வருது. இப்ப பேரண்ட்ஸும் இந்த பதிவை முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உங்க பசங்க ஏன் இப்படி இருக்காங்க, இளநரை ஏன் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அவங்க மனநிலையும் மாத்துங்க, உங்க மனநிலையும் மாத்திக்கோங்க. 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு, பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குருஜி, இன்னைக்கான டாபிக் இளநரை. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னாலயா இல்ல எதனால அந்த இளநரை வருது அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. இப்ப சமீபத்துல ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவ்வளோ நரமுடி, எப்படி இவ்வளோ சின்ன பசங்களுக்கெல்லாம் நரமுடி வருது அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். இந்த இளநரை வருவதற்கான காரணம் என்ன? முடி அதிகமா கொட்டுது அப்படின்னு லேடிஸா இருக்கட்டும் இல்ல ஜென்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த முடி உதிர்தல், இளநரை, இதுக்கும் கிரகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதை சரி செஞ்சா இந்த முடியை காப்பாற்றலாம்? அதாவதுமா, மருத்துவ ஜோதிடத்துல நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இதை பத்தி நிறைய சொல்லும் பொழுது இதற்குரிய அறிகுறிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு முடி அப்படின்றது அவருடைய உடம்புல உதாரணமா ஒரு பெண்ணுடைய கருமுட்டை வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சந்ததி விருத்தி தரக்கூடியது. இது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாதுக்களினுடைய இறுதி நிலை தான் கருமுட்டை வளருதல். ஒரு ஆண்மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஆரோக்கியம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துறது எது அப்படின்னா அவருடைய விந்தணுக்களில் இருக்கக்கூடிய உயிரணுக்களினுடைய ஆற்றல். இது உடம்புல இருக்கக்கூடிய 7 தாதுக்களினுடைய இறுதி நிலை. ஒரு இளைஞருக்கும் ஒரு பெண்ணுக்கும் எந்த அளவுக்கு முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் ரொம்ப நேர்த்தியா இருக்கிறதினுடைய வெளிப்பாடு அவர் வாழ்க்கைய ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காருன்றதினுடைய வெளிப்பாடு. ஒருத்தருடைய தலைமுடியை வைத்து அவருடைய மனதின் ஆரோக்கியத்தை முடிவு செஞ்சிடலாம். மனம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ரொம்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்றது அதுல அவ்வளவுதான். தலைமுடியில அவங்களுக்கு ஈஸியா மாய்ஸ்டர் இருக்கு, ஈஸியா தலைமுடி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த தலைமுடி அவங்க அழகுபடுத்தாமலேயே அவங்க முடி இயற்கையிலேயே ஒரு அழகு அப்படின்னா அவங்களுடைய மனம் மிக தெளிவாக இருக்கிறது என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணுமா, எப்போதுமே மருத்துவ ஜோதிடத்துல சொல்றது என்னன்னா எந்த ஒரு பூதத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிகப்படுத்திக்கவும் கூடாது, எந்த ஒரு பூதத்தை குறைச்சிக்கவும் கூடாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கும், அவர் சிகையில ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. இப்போ ஒரு பெண் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா முடியை ரொம்ப நீட்டமா வளர்க்கணும், இல்லைன்னா குட்டையா வளர்த்துக்கணும், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும். இந்த நீண்ட முடிவுடைய பெண் இருக்காங்க தெரியுமா, இவங்களுக்கு ஆகாய பூதம் ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் நீண்ட பெரிய முடி, இடுப்புக்கு கீழே முடி விழும்ல, இவங்க எல்லாமே சைக்காலஜி பவர் உள்ளவங்க.
இவங்க கிட்ட பொய் சொல்லி நம்மளால தப்பிக்கவே முடியாது. தெய்வத்தோடு தொடர்புடையவங்க, வாக்குவாதம் செய்யும் குணமுடையவர்கள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இவங்களுக்கு இதுல என்ன மைனஸ்ன்னா இல்லற வாழ்க்கை ஒரு பெரிய மைனஸா இருக்கும். ஏன்னா எல்லாருமே செய்யற தப்பு தனக்கு தெரியும் பொழுது இந்த பெண்மணி யாருமே உண்மை இல்ல, கடவுள் மட்டும்தான் உண்மைன்னு இவர்களால் என்ன பண்ண முடியும்னா அப்படிதான் இருக்க முடியும். நீங்க நீண்ட முடிவுடைய எந்த பெண்ணை வேணாலும் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இல்லைன்ற உணர்வு அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். இவங்க யாரையுமே ரொம்ப முழுசா நம்ப மாட்டாங்க. இவங்க கிட்ட ஒரு வித புலம்பல் இருக்கும். இதை நம்ம மகிழ்ச்சியின் வெளிப்பாடா என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அதனாலதான் எப்போதுமே நாம ஒரு சாமுத்திரிகா லட்சணத்துல முதுகு வரை முடி இருக்கிறது தான் நல்லது. ரொம்பவும் நறுக்கிடக்கூடாது, ரொம்பவும் வளர்த்திடக்கூடாதுன்னு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன்னா நிறைய பேருக்கு அறிவுறுத்தியிருப்பேன். சரி, இப்ப இந்த முடியினுடைய வெளிப்பாடு என்பது ஆகாய பூதத்தினுடைய தன்மை. யாருக்கெல்லாம் ஆகாய பூதம் பேலன்ஸா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே முடி நல்லா இருக்குமா? ஆகாய பூதம் நம்ம உடம்புல எந்த உறுப்பை குறிக்குதுன்னா சிறுகுடல். ஆகாயபூதம் எந்த உறுப்பை குறிக்குது? சிறுகுடல். இந்த சிறுகுடல் தான் நம்மளுடைய உடம்புலேயே இரவு நேரத்துல நம்ம சாப்பிட்ட உணவுகளுடைய சக்தியை பயங்கரமா அப்சர்வ் பண்ணி அதை இரவு நேரத்துல தலைக்கு அனுப்புது. புரியுறதா? இப்ப இந்த சிறுகுடல் இருக்கிற இடம் பேரு தான் சுவாதிஷ்டான சக்கரம். யாருக்கு தலைமுடி நல்லா இருக்கோ அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன், நடனம் இதெல்லாம் சூப்பரா வரும். நகைச்சுவை, நடனம் இது எல்லாமே இயற்கையாவே ஹாபியா வச்சிருக்கவங்க யார வேணாலும் பாருங்க, அவங்களுக்கு தலைமுடி அழகா இருக்கும். இது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய இயக்கம் இருக்கும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, நான் யாருன்றது எனக்கும் தெரியும், நான் யாருன்றது மக்களுக்கும் தெரியும். சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நல்லா இருக்கவங்க யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அடிமையாவும் ஆக மாட்டாங்க. இவங்க ஒருத்தருடைய முடி ஆரோக்கியமா இருக்குன்னா அவங்கள அடிமையாக்கவும் முடியாது, அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா யாரையும் அவங்க பகச்சிக்கவும் மாட்டாங்க. அவர் ஹாப்பியா அவர் வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருப்பார். இது சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய பேலன்ஸ்டு மனநிலை. இது என்ன பண்ணும்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா இருக்கவங்களுக்கு வயிற்றுல உருவாகக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம் தெரியுமா, அதோடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதோடைய வேலை என்னன்னா இரும்பு சத்தை அப்சர்வ் பண்றதுதான். இரும்பு சத்து எல்லா உணவுகள்லயுமே இருக்குது. ஆனா சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா இருந்தாதான் அதை என்ன பண்ண முடியும்னா அப்சர்வ் பண்ண முடியும். அப்ப அந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நீர்பூதத்தின் வெளிப்பாடு. இப்ப நீர்பூதத்துல வந்து ரொம்ப சரியா இருக்கிறது எதுனா மோர், பழைய சாத தண்ணீர், இட்லி, இடியாப்பம், தேங்காய் பால், இது எல்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்தின் உணவு. இதை வந்து காலை வேளையில எடுத்துக்கிட்டு அவங்க இரும்பு சத்துக்குரிய உணவுகளை எடுத்துக்கும் போது அவங்க முடி ரொம்ப சூப்பரா வளரும். இப்ப சுவாதிஷ்டான சக்கர இம்பேலன்ஸ் யாருன்னு சொல்லட்டுமா? சிரிக்கிறது கிச்சு கிச்சு முட்டுனா கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றோம் தெரியுமா, இருப்பாங்க. இவங்க வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய வீக்னஸ். தன்னுடைய உடம்புகள்ல அசைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நடனம், ஒரு நளினம், ஒரு விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி அந்த பேசுறதுல கூட அதை சொல்ல தெரியாத பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க தெரியுமா. இவங்க சுவாதிஷ்டான சக்கரம் வீக்கு. அன்பை வந்து கொடுக்க தெரியாம இன்னும் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இது வந்தா மட்டும் போதும், தன்னை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், ஆனா நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாமே என் மனசுக்குள்ள இருக்கிறத அவங்க புரிஞ்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா. இவங்க வந்து சுவாதிஷ்டான சக்கரம் வீக்னஸ். இன்னும் ஒண்ணு, எப்ப பார்த்தாலுமே இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்களேன்னு ஒரு விதமான கொஸ்டின் பேப்பர் வாங்குறப்ப ஒரு பகீர்னு ஒரு எண்ண உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த எண்ண உணர்வு ஏற்படுறது பேரு வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நடுங்குதுன்னு அர்த்தம். இந்த உணர்வை வந்து இன்னொருத்தவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து அடிக்கடி அந்த உணர்வை ஒரு மாதிரி சொரசொரப்புன்னு வயிறு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் வீக்கு. இவங்க எல்லாருக்குமே நரைமுடி இருக்குமா? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப ஒருத்தவங்களுக்கு இளம் நரை இருக்குனாலே அதை கண்டுபிடிச்சிடணும். அவங்க வந்து வெளிப்படுத்த முடியாத மன அழுத்தம், தனக்கு வரலன்ற ஒரு விஷயத்த ஏன் வரல, நீ எதுக்கு பிறந்தன்னு கண்ணாடியை பார்த்து அவங்களே ரகசியமா அவங்களை திட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், வெளியே தெரியாது. இதுதான் நரைமுடியினுடைய உண்மையான பிரச்சனை. இதனுடைய அடித்தளத்தை போய் நம்ம சொல்லணும்னா, சுவாதிஷ்டான சக்கரம் வந்து இந்த காதல் பண்றவங்க, கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் நல்லா இருக்கவங்க, இந்த உலக இயற்கை எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு பிரசன்ட் மூமெண்ட்டையும் சந்தோஷமா இருக்கவங்களுக்கு நரமுடியே வராது. எல்லாத்துலயுமே குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, இவங்களோட எல்லா தலையும் நரைமுடியாகும். இவங்களுக்கு தூக்கமே வராது.
இப்ப என்ன ஆகும்னா அவங்களுடைய அந்த சிறுகுடல்ல போயிட்டு என்ன ஆகும்னா காத்து ஃபுல்லா நிரம்பிடும். காத்து ஃபுல்லா நிரம்பும் பொழுது அது எல்லாமே புண்ணாகிடும். புண்ணாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய உணவுடைய எந்த சத்துக்களும் சிறுகுடல் அப்சர்வ் பண்ணாது. சிறுகுடல் அப்சர்வ் பண்ணாத போது அந்த முடி வேர்களுக்கு தேவையான சத்துக்களை பிராணசக்தி கொடுக்காது. ஏன்னா உணவுல இருந்து தானே பிராணசக்தியே வருது, தண்ணீர்ல இருந்து தானே பிராணசக்தியே வருது. சுவாதிஷ்டான சக்கரம் வீக்கா இருக்காங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லுவாங்க. நைட்டு மட்டும் உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க, இரவு நேரத்துல மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா கற்பனை, ஏன்னா இந்த ப்ரெஷரை வேற ஓவர் கம் பண்ண தெரியாது, தூக்கமும் கெட்டு போயிடும். இவங்க எல்லாருக்குமே நடைமுடி பிரச்சனை இருக்கும். புரியுறதா? உண்மையா அப்ப யோசிச்சு பாருங்க, கிளைண்ட பார்க்கும் பொழுது அவங்க பிரச்சனை அப்ப என்னன்னா அந்த பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதே ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சே முடிவு பண்ண முடியும் இல்லையா? அப்போ ஒரு உணர்வை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய மனசை ஒரு வயதான மனநிலையில ஆசை எப்படி அவருக்கு இருக்காதோ அதே மாதிரி மனநிலைக்கு அனுபவமின்மையை கொண்டு வந்துருவாங்க. அப்ப அந்த நரமூடி இருக்கிற அத்தனை பேருமே நீங்க கேட்டு பாருங்க, செரிக்க மாட்டேங்குது, சாப்பாடு இங்கேயே நிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு டைஜஷன் ஆகல, தூக்கமே வர மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்குது, தொட்டாலே அப்படியே கோபம் வருது, நீ ஒன்னு பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நரைமுடி உள்ளவங்க கிட்ட அப்படியே சொல்லுவாங்க. இளம் குழந்தைகளுக்கு, பெண்மணிகளுக்கும் இப்படிதான். இந்த நரைமுடி, இளம் நரைமுடி இருக்குனாலே அவங்க தன்னுடைய ஒரிஜினாலிட்டியான எதிர்பார்ப்பையும் பிரச்சனையும் வெளியே சொல்ல முடியாம தவிச்சு தன்னையே அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ யாருன்னு சந்தோஷமா காட்டுறதுதான். யார பத்தி கவலைப்படாம மியூசிக்க போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடிட்டா சுவாதிஷ்டான சக்கரம் செயல்படுமா? அவ்வளவுதான்மா, சிம்பிள். யாருக்காகவும் உன்னை மாத்திக்காம எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்குது, நான் சாப்பிடுறேன், சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட்டட். அதாவதுமா கெட்ட பழக்கம் உள்ளவன் கூட அவனுக்கு அதை பிடிச்சி செய்யறானா அவனுக்கு தலைமுடி நரைக்கல. எல்லாமே பர்ஃபெக்டான நல்ல பழக்கம்னா உலகத்துக்காக நல்லா இருக்கேன்னு தன்னை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற குழந்தை முதிர்ச்சியின் வெளிப்பாடா இருக்கு. அப்ப என்னன்னா அந்த குழந்தைய கட்டுப்படுத்தி அதோடைய முடியை நரைக்க வச்சிடுறாங்க. அப்போ அந்த 80 வயது மனிதனுடைய மனநிலை எதுல போகாது? ஆட்டத்துல போகாது, பாட்டத்துல போகாது, ஒரு விஷயத்தை பார்த்து இதே மனநிலையில இந்த பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்புறம் கொண்டு வந்து ஜாதகத்தை போடுவாங்க. என் பிள்ளைக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல குருஜி, எந்த பொண்ணையும் நிமிந்து பார்க்க மாட்டாரு, யாருக்கிட்டையும் போய் பேச மாட்டாரு, அப்புறம் இனிமேல் ஒரு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒரு வயசானவங்களுடைய அறிகுறி. ஆனா இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான பலன்னு வச்சுக்கிட்டு கல்யாணம் எப்ப நடக்குன்னு வந்து கேட்பாங்க. இதுக்கு நான் என்ன பலன் சொல்லுவேன் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு நீங்க ராகு கேதுக்கு போங்க, சனி பகவானுக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா? இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால பண்ண வேண்டிய விஷயம். அதை சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இததான் நம்ம என்ன பண்றோம்னா வகுப்புகளாக இதை போட்டு இந்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுதான் அவங்க அக்செப்டே பண்ணிக்கிறாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய தவறும் இதுல இருக்கு. அதனாலதான் டிவோர்ஸ் ஆகுது, அதனாலதான் நிறைய டிவோர்ஸ் வருது. இளம் நிறை இருக்கிற யாருமே தொழிலையும் இல்லற வாழ்க்கையிலயும் சரியா இருந்த ஒண்ணு இல்லம்மா. உங்க பிள்ளைக்கு இளநறை இருக்குதா, உங்க புள்ள உடல் அளவுல ரெடியா இல்லைன்னு அர்த்தம். எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாத பிள்ளைக்குதான் இளநறை வரும். அதுதான் கோவப்படும், அதுதான் வீட்டை விட்டு வெளியே வராது. இவங்க டிசிப்ளின் ஒரு வயசுல பொத்தி வச்சிடறாங்க. 20 வயசு வந்ததுக்கு அப்புறம் அங்க போடா இங்க போடானா இந்த குழந்தைக்கு வராது. அப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய இம்பேலன்ஸ் தான் இதோடைய மிக முக்கியமான காரணம். இதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? வெரி சிம்பிள், மோர் குடிக்கிறது. மோர் குடிச்சா போதும், சிரிச்சுட்டா போதும், டான்ஸ் ஆடிட்டா போதும், டூர் போயிட்டா போதும். தன்னுடைய சந்தோஷத்தை யாருக்கிட்டையுமே தேடாம நம்மளுடைய சந்தோஷத்தை, இப்போ ஒரு டென்ஷனா இருக்கா, 10 மணி ஆச்சா, தியேட்டருக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுறீங்களா, இன்னொருத்தவங்க வந்தாதான் நான் போவேன்னு இல்லாம தான் தைரியமா போய் உட்காந்து அந்த படத்தை பார்த்து அதுல உள்ள கதையை ரசிச்சுட்டு இதனுடைய கருத்தியல் எப்படி இருக்குன்னு ஒரு அனுபவத்தை தைரியமா ஃபேஸ் பண்ற யாருமே, தைரியம் இருக்கிற யாருக்கும் நரைமுடி வராது. அதே போல பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை, கோழைத்தனம் இருக்கிற எல்லாருக்கும் நரைமுடி வரும். இவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த குடலை நீங்க கரெக்டா சரி பண்ணிட்டு அப்ப நீங்க கருவேப்பிலை சாப்பிட்டாதான் முடி கருப்பாகும். மேல போடுற எதனாலையும் பலன் இல்ல, எந்த பத்தாலையும் பலன் கிடையாது. நீங்க சாப்பிடுற நியூட்ரிஷனுடைய உணவு உங்க சிறுகுடல் எடுத்துருச்சுன்னா நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு அர்த்தம்.
2 நிமிஷம் உங்களுடைய லைஃப்ல நடந்த கவலையை பத்தி நீங்க நினைக்கும் பொழுது உங்க உடம்புல இரும்பு சத்தினுடைய வேகம் 80% குறையுது. அப்பா 80% குறையுது. 2 நிமிஷம் நம்ம யாரையாவது பார்த்து சோர்ந்து நமக்கு இல்லையேன்னு இப்படி சோர்வு அப்படி உட்காருவோம் தெரியுமா? இந்த சோர்ந்து இப்படி உட்காரும் பொழுது நம்ம உடம்புல இரும்பு சத்தினுடைய அளவு 80% குறையுது. நீங்க முடி நரைச்சவங்களை பாருங்க, இதே மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. எப்பேற்பட்ட விஷயத்தையும் 5 நிமிஷத்துல சந்தோஷம் ஆறவங்களுக்கு இரும்பு சத்தினுடைய அளவு 80% அப்சர்வ் ஆகுது. அதனாலதான் இரும்பு சத்து சாப்பிடும்போது விட்டமின் சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. விட்டமின் சினா ஒண்ணும் கிடையாது. ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது ரத்தோட்டம் ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும், ஒரு எனர்ஜி வந்துடும், ஒரு சிரிப்பு வந்துடும். யாருக்கெல்லாம் இந்த ஆரஞ்சு விட்டமின் சி ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்குதோ இவங்க எப்போதுமே ஹாப்பியான லைஃபை வாழ்வாங்கம்மா. அதுதான் வந்து விட்டமின் சி சிரம்னு போட்டு மேல போடுறதால க்ளோ வராது, உள்ள கொடுக்கறதால க்ளோ வரும். அந்த இரும்பு சத்து அப்சர்ப்ஷன் ஆகும், மைண்ட் அவ்வளோ பாசிட்டிவ் கண்ட்ரோலா இருக்கும். இதுதான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜில இருக்கிற ஹைடான விஷயம். இதை விட்டுட்டு நீங்க மேல என்ன சீரம் போட்டாலும் வேஸ்ட். உங்க கட்டு நல்லா இருக்கா, உங்க முடி நல்லா இருக்கு. சோ குடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உடல் முடி எல்லாமே ஹாப்பினஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். சூப்பர். லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தெரப்பியே வச்சு வெளிநாட்டவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட நம்ம விட்டு கொடுத்துட்டு எதுக்கோ கண்ட்ரோலா வாழறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம விட்டுடுறோம். கண்டிப்பா பேரண்ட்ஸும் இந்த பதிவை முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க பசங்க ஏன் இப்படி இருக்காங்க, இளநரை ஏன் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அவங்க மனநிலையும் மாத்துங்க, உங்க மனநிலையும் மாத்திக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவா கொடுத்திருக்கீங்க குருஜி. இப்ப வாஸ்து வகுப்பு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸா கொடுத்திருக்கோம். அது வந்து எப்ப நடக்குது, யாரெல்லாம் அதுல கலந்துக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவதுமா முதல்ல ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு வந்து அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை வந்து கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வந்து வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். அதை தாண்டி ஒரு வீட்டருடைய பலன் என்ன, அந்த வீட்டுல என்ன தவறு இருக்கிறது, ஒரு வீட்டை எப்படி கட்டமைக்க முடியும், நம்ம வீட்டுல இருக்க தோஷத்தை நம்மளே நிர்ணயம் பண்ண முடியுமா, அது எப்படி இருந்தா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே முன் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சம் தரணும்னா அதற்கு இந்த வாஸ்து வகுப்பு அவசியமானது. பொதுவா இந்த வகுப்புல வந்து இங்கெங்க இது இப்படி இப்படிதான் இருக்கும் அதை மட்டும் சொல்லுவேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் இருக்கணும், எதனால இருக்கணும், அதனுடைய பிரதிபலன் என்ன, இப்படி தவறாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதினுடைய வழிமுறைகளும் சொல்லப்படுது. அதை தாண்டி இதை வந்து ஒரு புத்தக குறிப்பாகவே நம்ம கொடுக்கிறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், அந்த வகுப்பை வந்து நேரடியா அது ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லாம நீங்க அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சா எத்தனையோ வாஸ்து புத்தகங்கள் இருக்கு, அதை வச்சே உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மாத்திருக்கலாம். ஏன்னா புத்தகத்தை மட்டும் நேரடியா படிச்சு இன்னும் ஒரு வாஸ்து நிபுணர் வந்து இது தப்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, அது ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர பதில் சொல்ல தெரியாது. இப்போ இதை நம்ம இதுதான் இதனாலதான் இது பண்ணிருக்கோன்ற ஒரு அடிப்படை தெரியும் பொழுது அதற்கு நீங்க தெளிவா பதில் சொல்லி என்ன பண்ண முடியும்னா வீட்டிலேயே உங்களுக்கு இதுதான் காரணம், இது இப்படி நடக்குதுன்னு உறுதியா சொல்லி வீட்டுக்காரர் வந்து மாத்தி வைக்க முடியும். அதே போல மனைவி கிட்டையும் சொல்லி அதை மாத்தி புரிய வைக்க முடியும். அதனால இந்த வகுப்பு மார்ச் 25 இருந்து 31 வரை 7 நாள் தொடர்ந்து ஜூம்ல நடக்குது, பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கிறது. சோ தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த வருடத்திற்கு உரிய வாஸ்து ஆன்லைன் வகுப்பு இதுதான் இறுதி. அதனால யாரும் தவற விட வேண்டாம். நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாஸ்துவை பத்தின உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வகுப்புல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு, பிரம்ம முகூர்த்த வகுப்பா, அதுவும் இந்த ஆண்டிற்கான ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இதுதான் லாஸ்ட் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன் வகுப்புல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை நாமே சமாளித்து சரி செய்து அதுல இருந்து வெளிவர முடியும். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.